பிரைஸ் தி லார்ட். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 2வது சபை குறித்து நம்ம பார்க்குறோம். சிமியோன் சபை தூதன் எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்தவருமாக பிழைத்திருக்கும் சொல்கிறதாவது, உன் கிரியைகளையும் உன் உபத்திரத்தையும் நீ ஐசுவா என்று உண்டாயிருக்கிற தரித்திரத்தையும் தங்கள் யூதர் என்று சொல்லியும் யூதராமல் சாத்தானுடைய கூடாரமாயிருக்க செய்யும் தூசணத்தையும் அறிந்திருக்கிறேன். நீ படப்போற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. நீங்கள் சோதிக்கும் பொறுத்து பிசாசாவன் உங்களை சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவடிவில் ஆகிலும் மரணப்பிருந்தும் நீ உண்மையாரு, அப்பொழுது ஜீவ குறித்து உனக்கு தருவேன். இந்த சபை குறித்து ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. ஒரு சபை எப்படி இருக்கணும், அதாவது ஊழியத்தில் சரியான பாதையில் போகணும். இன்னைக்கு நிறைய சபை ஆடம்பரமான வாழ்க்கையை நோக்கி போய்கொண்டிருக்கு. சபைனா சபை விசுவாசிகளை தான் நான் குறித்து சொல்கிறேன். அதாவது ஒரு சபைனா அந்த சபை முழுவதும் அங்கே கலெக்ட் பண்ணுற காணிக்கையை வாங்கி நம்ம சபையில் இருக்கிறவங்களுக்கே அது உதவி செய்யலாம். அந்த சபையில் எத்தனையோ பாடுகள் உபத்திரங்கள் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யலாம். அவங்களுக்கு ஏழைகளுக்கு உதவி செய்யலாம். அதில் சாப்பாடு கொடுக்கறது, துணிமணி கொடுக்கறது, அவங்களுக்கு தேவையான ஹாஸ்பிட்டல் வசதி செய்து கொடுப்பது, அந்நினை சேர்த்து கொள்வது, வியாதியார்களை சுத்தமாக்குவது, அப்புறம் காவலர்களை விடுதலை ஆக்குவது, குஷ்டரோகளை சுத்தம் பண்ணுவது, மரித்தோரை எழுப்புவது, பிசாசுகளை துரத்துவது, உலகம் முழுவதும் சுவிசேஷம் சொல்வது தான் இந்த சபையோட வேலை. ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்த சபை சிமியோன் சபை. ஆனால் என்ன சொல்றாரு, நம்ம கடைசி வரைக்கும் உண்மையா இருக்க சொல்றாரு. அப்போதுதான் ஆண்டவர் அந்த ஜீவ கிரீடத்தை தருவேன்னு சொல்றாரு. இன்னைக்கு நிறைய சபை ஆடம்பரமான வாழ்க்கைக்குள்ள போயிட்டாங்க. தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், தேவனுடைய சத்தியம் பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டிலேருந்து பேச மாட்டாங்க. மேக்சிமம் பழைய ஏற்பாட்டிலேருந்து ஆசீர்வாதத்தை எடுத்து பேசுவாங்க. அப்படிப்பட்ட சபை தான் இருக்குது. ஆனால் இந்த சபை தேவனுக்கு கீழ்ப்படிந்த சபையாக இருக்கிறபடினால தேவனே இந்த சபை குறித்து சாட்சி கொடுத்துருக்காரு. அதுவும் கடைசி முடிவு பிறந்தவும் அதுலேயும் ஒரு வார்னிங் கொடுத்துருக்காரு. கடைசி முடிவு பிறந்தவங்க வரைக்கும் நீங்கள் உண்மையாக இருந்தால் மட்டும்தான் அந்த ஜீவ கருத்தை பெற முடியும். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம சபையில் நம்ம சரியாக இருக்கோமா, சரியான பாதையில் போகிறோமா, இந்த ஜீவ கிரீடத்தை நம்ம பெற முடியுமா? நீங்கள் கடைசி வரைக்கும் இன்னைக்கு நீங்கள் பரிசுத்தமான்ட்டு நாளைக்கு நீங்கள் பாவத்தில் விழுந்துட்டீங்கன்னா இந்த ஜீவ கிரீடத்தை இழந்துருவீங்க. இந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளணும்னா அனுதினமும் ஆண்டவருடைய பாதப்படியில் அனுதினமும் அதிகாலையில் ஜெபிக்க, வேதத்தை வாசிக்க, ஆராதிக்க, தேவன் இந்த புதிய ஏற்பாட்டில் சொன்ன ஊழியங்களை செஞ்சு அதை நம்ம சரியான பாதையில் கடைபிடித்து அந்த ஜீவ கிரீடத்தை பெறும்படி கடைசி வரைக்கும் நீங்கள் போராட வேண்டும். இதுதான் இந்த 2வது சபையோட அர்த்தம். இது இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமயமாக இருக்குது. பொய்யான சத்தியத்தை கேட்டு ஏமாந்த வாழ்க்கையை ஜீவ கிரீடத்தை இழந்துறாங்க. ஆமென்.